வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ராகி பர்ஃபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க. ஒரு சின்ன கப்பில் வேர்க்கடலை வறுத்து அரைச்சி எடுத்துருக்கேன். இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை தாங்க எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு 3/4 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு 1 கப்பு வேணும்னாலையும் சேர்த்துக்குங்க. சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஸ்வீட் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. 3/4 கப்பு எடுத்துட்டேங்க. இப்போ மொத்தத்தையும் தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலையும் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரே ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வடை பத அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தாங்க பிசையணும். இல்லைனா வந்து ரொம்ப குழப்பலன்னு ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை எண்ணெயில் சுட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இதை வடை பதத்துக்கு தட்டி தட்டி போட்டுக்கலாங்க. நம்ம சின்ன சின்னதாக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வடை பதத்துக்கு தட்டி தட்டி விட்டுக்கிறேன் நான். பாருங்க, நான் தட்டி போட்டுட்டேன். இது வெந்ததும் எடுத்து காட்டுற பாருங்க, திருப்பி விட்டுட்டு. இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி மொத்தமாகவும் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, மறுபடியும் நான் எல்லாத்தையும் தட்டி போட்டிருக்கேன். வேகட்டும். இப்போ வெந்த வரைக்கும் வடித்து எடுத்துக்கலாங்க.
மறுபடியும் இருக்கிறதே தட்டி போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, மொத்தம் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் இன்னொரு பிளேட்ல சர்வ் பண்ணி காட்டு பாருங்க. இது லாஸ்ட் முடிஞ்சிருச்சு எல்லாமே. அவ்வளோதாங்க, நான் சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்க. 1 கப்பு ராகி மாவு தாங்க எடுத்தேன். எவ்வளோ பர்ஃபி வந்திருக்கு பாருங்க. ஈஸியான முறையில் நல்ல டேஸ்டியான ராகி பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பெரியவங்கள இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் சாப்பிடலாங்க. இது 1 வாரம் 10 நாள் எடுத்து வச்சாலும் நல்லா தாங்குங்க, கெட்டு போகாது. ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. பெரியவங்களும் சாப்பிடலாங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.